வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான அப்டேஷனு. எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே இந்த விஷயத்த கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுக்கான டெசிஷன் நம்ம கரெக்டாக இமீடியட்டாக செய்யணும். ஸோ அது இன்னிலிருந்து வேறு வெள்ளிக்கிழமைக்குள்ளே அது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எஸ்பிஐ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோமா, அக்செப்ட் பண்ணி, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண போகிறோமா. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவு. ஸோ அது என்னென்ன விஷயம்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றதும், ஸோ அது இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பார்த்து நம்ம ஒன்றா அக்செப்ட் பண்ண போகிறோம், இல்லை ரிஜெக்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நோட்டீஸ் போர்டில் சார் கொடுத்துருக்குற இந்த வீடியோவும் வித் ஆடியோவோட வந்திருக்கு. இதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 minutes ஒரு வீடியோ இருக்குது. தென் இந்த ஒரு ஆடியோ, சரிங்களா? இந்த மூணுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. புரியல அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். எல்லாருமே குரூப் இருக்கும், இன்றைக்கே பண்ணணும் அவசியம் இல்லை. நாளைக்கு வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் நம்ம எஸ்பிஓவில் இருக்கவங்க என்ன மாதிரி பேசிகிட்ருக்காங்க, என்ன போயிட்டுருக்கு, என்ன செய்யணும், ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக நீங்கள் நாளைக்கு கூட செய்யலாம். ஸோ அடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி விட்டுட்டாலும் இன்னொன்று 4 days வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கவனமாக பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன நடக்கும்ன்றது முதற்கொண்டு இதில் எல்லாம் கிளியராக சார் சொல்லியிருக்காரு, சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, 46 minutes இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த வீடியோவை கரெக்டாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து நம்மளோட ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும், எஸ்பிஐ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம்னு. நான் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட சார் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே என்ன ரீசனுக்காக அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோன்ற முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்டு தமிழ் எல்லாம் கலந்துருக்கு. இது எல்லாமே நீங்கள் கிளியராக படித்து பாருங்கள். எல்லாமே படித்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல டிக் பண்ணணும், சரிங்களா? டிக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் காட்டும், ஓகேங்களா? எடுத்த உடனே ரிஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த விஷயத்தை யாரும் செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுத்து அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யலாம். ஸோ எல்லாமே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டிக் பண்ணாமல் விட்டுட்டாலும் கூட ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக எல்லாமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ஸோ எல்லாம் டிக் பண்ணுறேன். நான் எல்லாருக்குமே எனக்கு சம்மதம், எனக்கு ஓகே தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ நான் டிக் பண்ணுறேன். ஸோ நான் டிக் பண்ணுறேன்னு நீங்களும் டிக் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி படித்து பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வீடியோ போகிறதுனால லேட் ஆகும் இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயமும் சார் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பவும் நாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நம்ம சங்கர் சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்செப்ட்ன்ற ஆப்ஷன் வரும், ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷன் தான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் டிக் மார்க் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட்ன்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ஓகே அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ வெல்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூ டு கோ டு டேஷ்போர்ட் கொடுத்தோம்னா கண்டினியூ நம்மளோட இதை பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். கவனமாக பொறுமையாக செய்யுங்க, அவசரம் ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஜூன் 3 இல்லைங்களா? ஸோ நாளைக்கு கூட பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.